இந்த லெசன்ல நம்ம எடிட் மெனுல உள்ள மெனுஸ் கமாண்டை பத்தி பார்க்க போறோம். இந்த மெனுஸ் கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஃப்ரீக்வன்சியா கமாண்ட்ஸ் மட்டும் அந்த மெனுல வச்சுக்கலாம், அல்லது அந்த கமாண்டுக்கு நம்ம ஏதாச்சும் கலர் கொடுத்து பிரிச்சு காட்டுற மாதிரியும் நம்ம வச்சுக்க முடியும். இதுல செட்னு பாத்தீங்கன்னா இன்டிசைன் டிஃபால்ட்ஸ் இருக்கு. நீங்க இங்க புதுசா இங்க மாடிஃபை பண்றதெல்லாம் ஒரு நேம்ல அதுக்கு ஒரு நேம் கொடுத்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து கேட்டகரி, அப்ளிகேஷன் மெனுவா வேணுமா இல்ல கான்டெக்ஸ்ட் அண்ட் பேனல் மெனுஸா வேணுமா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அப்ளிகேஷன் மெனு செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் மெனு செலக்ட் பண்றோம். அதுல பிளேஸ் ஏரியா பாத்தீங்கன்னா இந்த ஐ இருக்கு, விசிபிலிட்டி இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிடும். அது போல அடுத்து எடிட் மெனுல செலக்ட் ஆல் செலக்ட் பண்றீங்க, கிளிக் பண்றீங்க, இதுவும் விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிடுறோம். அடுத்து காப்பின்ற இடத்துல நம்ம கலர் சேஞ்ச் பண்றோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா கலர் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஆரஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டூப்ளிகேட்டுக்கு yellow கலர் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா செட்ல பாத்தீங்கன்னா இன்டிசைன் டிஃபால்ட் மாடிஃபைன்னு வரும். இப்போ இந்த இடத்துல மாடிஃபைன்னு வர இடத்துல நம்மளோட நேம் ஒண்ணு கொடுத்து வச்சுக்க முடியும். சேவ் as கொடுக்குறீங்க, இல்ல மை மெனுஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. இப்போ வந்து செட்ல பாத்தீங்கன்னா அந்த குடுத்தோட நேம் டிஸ்பிளேல இருக்கும். ஓகே பட்டன் பிரஸ் பண்ணிடுவோம். ஃபைல் மெனுல போய் பாத்தீங்கன்னா அந்த கமாண்ட் உங்களுக்கு இருக்காது, பிளேஸ்ன்ற கமாண்ட் உங்களுக்கு இல்ல. அப்புறம் இந்த ஹிடன் ஐக்கர் கமாண்ட் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஷோ ஆல் மெனு ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹிடனான அந்த ரெண்டு கமாண்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். அதே மாதிரி எடிட் மெனு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த கலர், காப்பிக்கு ஒரு கலர் கொடுத்திருந்தோம் ஆரஞ்சு, டூப்ளிகேட்டுக்கு yellow கலர் கொடுத்திருந்தோம். இதுல நம்ம செலக்ட் ஆல் என்ற கமாண்ட் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கோம். அது உங்களுக்கு டிஸ்பிளேல வரணும்னா செலக்ட் ஆல் மெனு ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும்.